எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டியந்தல் கார்த்தி. இன்னைக்கான காமெடி செய்தி துளிகளை நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதை நீங்கள் கேட்க போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு எங்களுடைய காமெடி செய்தி துளி நம்பர் 1. பயணிகள் பேருந்தில் செல்லும் போது கொசு மோதி 2 பேர் பலி, 10 பேர் படுகாயம். அடுத்தது, எங்களுடைய ஓட்டல் இட்லியை சாப்பிட்ட 2 நாய்கள் உயிரிழந்தது. இதனால் நாயின் சொந்தக்காரன் ஓட்டல் மீது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தேனி பெண் யானையுடன் பாலியல் தொல்லை வைத்திருந்தது. இதனால் மகளிர் யானை கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிவேகமாக பறந்து சென்ற கொசு மீது மின்கம்பம் மோதி மின்கம்பம் வெடித்து சிதறியது. இதனால் கோபமடைந்த மக்கள் கொசுவை தாக்க விலையுயர்ந்த வெப்பன்ஸான ஆல் அவுட், கொசுவத்தி, கொசுபேட் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்குமாறு கவர்மெண்டிடம் மனு தாக்கல் செய்துள்ளனர். பள்ளி மாணவனை கத்தியால் குத்திய நாயின் மீது விசாரணை நடத்த கோரி பள்ளி மாணவர்கள் காவலர் நிலையத்தில் புகார் செய்தனர். ஓகேவா? பள்ளி மாணவனை கத்தியால் குத்திய நாயின் மீது விசாரணை நடத்த கோரி பள்ளி மாணவர்கள் காவலர் நிலையத்தில் புகார் செய்தனர். வனவிலங்கு சரணாலயத்தில் உள்ள உயிரினங்களுக்கு ஒரு செட் துணியும் கால்களுக்கு ஷூ, பூட், சில்பர் வழங்க சுற்றுலா பயணிகள் அன்பான வேண்டுகோள். மரத்தின் நிழலில் இருந்த நாய் மீது மரத்தின் பூ விழுந்து நாய் துடிதுடிப்பு. அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. போண்டா விற்ற ஆயா மீது போலீசார் தடியடி. காரணம், போண்டா சில்லுன்றதால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.